ஒரு சில விஷயத்த நம்ம ஞாபகத்தில் வைக்கணும் அப்படின்றதுக்கு நிறைய நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம அது மறந்துடுவோம். கரெக்டுங்களா? படிக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பார்க்குற வேலையாக இருந்தாலும் சரி, இந்தந்த விஷயங்கள்லாம் நான் பண்ணணும், என் மைண்டில் ஞாபகத்தில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம நிறையா மறந்துடுவோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி மூலமாக நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம், எப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் வைக்கிறது, எப்படி நம்ம ஒரு சில விஷயங்களை மறக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, 3 ஸ்டேஜஸ் இருக்குது மெமரியில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சரி மெமரி, செகண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரி, தேர்ட் லாங் டேர்ம் மெமரி. ஸோ இதுதான் ஸ்டேஜஸ் ஆஃப் மெமரி. ஸோ இப்போ சென்சரி மெமரிக்குள்ளே ஒரு விஷயம் உங்கள் ஞாபகத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட என்வாயன்மெண்ட், உங்களோட சுற்றுச்சூழலில் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நடந்து போகிறீங்க, நடந்து போகும்போது நீங்கள் உங்களோட சென்சஸால் உணரக்கூடிய விஷயங்கள். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ணலாமா? உங்கள் கண்ணு முன்னாடி டியூப் லைட் இல்லைனா ஏதோ ஒரு லைட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைட்டை இப்போ பாருங்கள். பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துட்டு டக்குன்னு கண்ணை மூடிட்டு ஒரு வெள்ளை செவுத்துலையோ இல்லை வேறு ஏதாவது பிளாங்காக இருக்கிற ஒரு செவுத்துல பாருங்கள். என்ன நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பார்த்த லைட்டோட மெமரி ஒரு சில செகண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 3 செகண்ட் இருக்கலாம், இல்லை 4 செகண்ட் இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த லைட்டை பார்த்ததுக்கான மெமரி அப்படியே அது மறைஞ்சு போயிடும். ஏன்னா இந்த சென்சரி மெமரியோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் ஞாபகத்தில் வைக்க முடியும். ஓகேங்களா? அப்போ சென்சரி மெமரியில் இவ்வளோ விஷயங்கள் தான் என்னால் இவ்வளோ தான் ஞாபகத்தில் வைக்க முடியுது. அப்போ இதை எப்படி நான் ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஹர்சல். ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப நம்ம ரிஹர்ஸ் பண்ணும்போது, திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்தி வைக்கும்போது அந்த விஷயமானது நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே போகும். ஸோ இப்போது இந்த லைட்டோ இல்லை வேறு ஏதோ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப அதை மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதோ பண்ணி அந்த மெமரியை நீங்கள் ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த விஷயம் ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே போகும். அப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியில் என்ன நடக்கும்? நான் முன்னாடியே இதோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி மேஜிக்கல் நம்பர் அப்படிங்கிற வீடியோவில் நான் அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். கீழே அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்ம் மெமரியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் மெமரியில் 2லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் தான் நம்மளால் ஒரு விஷயத்தை நம்மளால் ஞாபகத்தில் வைக்க முடியும். ஸோ அதோட கெப்பாசிட்டி என்னன்றது அந்த வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ என்னென்னா இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்மளால் ஞாபகத்தில் வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாமுக்கு முன்னாடி படிக்கிறோம் இல்லைங்களா, அந்த விஷயங்கள் எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாமுக்காக ஒரு சில விஷயங்களை படிப்போம், கடைசி நிமிஷத்துக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம படிப்போம். கரெக்டுங்களா? ஆனால் அப்போ படித்ததை இன்னும் 1 வாரத்துக்கு அப்புறம் இல்லை 2 வாரத்துக்கு அப்புறம் நம்ம கேட்கும்போது அந்த விஷயம் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த மெமரி எல்லாமே ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளே மட்டும்தான் போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஆனால் எனக்கு இந்த ஷார்ட் டேர்ம் இருக்கிற மெமரியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு லாங் டேர்ம்குள்ளே போகணும், இந்த விஷயத்தெல்லாம் என்னால் வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஷார்ட் டேர்மில் இருக்கிற விஷயங்களை இல்லை நீங்கள் எதை நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் திரும்ப 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 நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப அதை நீங்கள் ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகப்படுத்த அது எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெமரியில் போய் ஸ்டோர் ஆகும். அப்போ லாங் டேர்ம் மெமரியோட கெப்பாசிட்டி என்ன அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஆக்சுவலாங்க லாங் டேர்ம் மெமரியில் இருக்கிற நினைவுகள் எதுக்குமே அது டெஃபினட்டாக இவ்வளோ தான் ஞாபகத்தில் வைக்க முடியும் அப்படிங்கிறதே கிடையாதான். எவ்வளோ விஷயங்கள்னாலும் லாங் டேர்ம் மெமரிக்குள்ளே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுமா? அப்போனா பார்த்துக்கோங்களேன், நம்மளோட பிரெயின் எவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில நம்ம ஞாபகமே வரக்கூடாதுன்ற நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே
நம்ம மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சைல்ட்ஹுட்டில் நடந்த நமக்கு அப்யூஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ராமாவாக இருக்கலாம். அது எல்லாமே அப்படியே நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். இன்றைக்கி நடந்த மாதிரி அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நினைவுகள் எல்லாமே நம்மளோட லாங் டேர்ம் மெமரியில் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்போது இந்த மாதிரியான பாஸ்ட் மெமரிஸ் எனக்கு இது வேண்டாம், ஆனால் இதை நான் மறக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுறது? ஏன்னா இது ஆல்ரெடி ஸ்டோர் ஆயிடுச்சு. லாங் டேர்ம் மெமரியில் நான் சொன்ன மாதிரி இதில் எவ்வளோ விஷயங்கள்னாலும் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். எப்போ நமக்கு வேணும்னாலும் நம்மளால் அதை ரிட்ரைவ் பண்ண முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி ஒரு ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் இந்த லாங் டேர்ம் மெமரி. அப்போ இந்த மாதிரி தேவையற்ற நினைவுகள் என் மனசுலேருந்து போகணும், என்னோட மெமரியிலேருந்து போகணும். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்கெட்டிங். ஸோ அடுத்த ஸ்டெப் தான் ஃபர்கெட்டிங். நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபர்கெட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததை மறந்துடாதீங்க. ஸோ மொத்தம் ஒரு மெமரியில் 3 ஸ்டேஜஸ் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு சென்சரி மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. இந்த மாதிரி சைக்காலஜி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.